அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளோடு இருந்துச்சு. அவள் ஆலயத்தில் இருக்கிறவ, அவள் ஒரு யூத ஸ்திரீ, ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற வேதத்தை தெரிந்திருக்கிறவ தான். ஆனா அவளுக்குள்ள ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்குது. அவளுக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள ஆக்கிரமித்து ஆளுகை செய்து பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள இருந்து 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 ஒரு பலவீனத்தை உண்டாக்கி கொஞ்ச நாள்ல அவளுக்கு வீக்காய் கடைசியில் அவ என்ன ஆயிட்டா? கூனியா மாறிட்டா. உங்களுக்குள்ள பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை வைப்பது பிசாஸ். ஆமேன். வேதம் சொல்லுகிறது அவ இருந்தது ஒரு ஆலயம், ஜபாலயம். ஆனா அவளுக்குள்ள ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்துச்சு. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிய அவ ஒரு நாளும் அதுல இருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறா. வாய்ப்பை உண்டாக்குவதற்கு இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள போறாரு. கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு வருகிற வரைக்கும் அவ கூனிதான். இயேசு வந்த உடனே அவளை எடுத்து தள்ளிலாம் விடல பாருங்க. அவளை தொட்டு சொன்னா, ஒரு பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். இந்த நொடி பொழுது விடுதலை நடக்கிறது.